ரீசெண்ட்லி எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதாவது ஒரு சகோதரர் என்னோட வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி அவரோட சேனல் நான் பார்த்தப்ப அவர் யார் என்ன அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. அவர் புது ஆளா பழைய ஆளா எந்த ஐடியாவும் எனக்கு அவரை பற்றி இல்லை. எனக்கு இந்த யூடியூப்பில் நடக்கிற விஷயங்கள் தெரியுமே தவிர்த்து ஆட்கள் வந்து அறிமுகம் கிடையாது. ஸோ அதனால் அவர் யார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் பேசினதை கேட்டப்ப அந்த லைவ்லாம் கொஞ்சம் நேரம் கேட்டப்ப இவர் ரொம்ப வருஷமாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. எனக்கு ரொம்ப நாளாக மனசில் வந்து ஒரு சின்ன வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. என்னென்னா, இப்போது இந்த மெடல் புரோக்கர் மாதிரியான ஆட்களை எதிர்த்து அதிக அளவில் பெண்கள் மட்டும்தான் வாய்ஸ் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் ஆண்களோட பங்களிப்பு பெருசாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வருத்தம் எனக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் நிறைய ஆண்கள் இருந்தாங்க, காலப்போக்கில் காணாமல் போயிட்டாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போய் அவங்கக்கிட்டே சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனால் சாகிற வரைக்கும், அதாவது சாகிறதுக்கு முதல் நாள் வரைக்குமே கூட இந்த மெடல் பற்றின நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போனவர் தான் நம்ம ரெட் ஐஸ் ப்ரோ. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து எத்தனை பேர் அலற விட்டார் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு இம்பேக்ட் அவர் க்ரியேட் பண்ணிட்டு போனார். இதை யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஆண்களே இல்லையே அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போது இப்போ இந்த பிரதரை வந்து நான் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வச்சு நான் பார்க்குறேன். இப்போவும் இல்லை, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போவும் சில ஆண்கள் வந்து சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே வந்து ஒரு காமெடியாக ஒரு ஃபன் நோட்டில் கலாச்சிக்கிட்டு ட்ரால்ஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் வந்து பண்ணுறாங்க. இது தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன நோக்கத்துக்காக இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கலாய்ச்சாலாவது அதுங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு திருந்துவாங்க மாறுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கள்? ஏன்னா இதுங்க எல்லாமே உதிர்த்து விட்டதுங்க. இப்போது ரீசெண்ட்லி கூட பார்த்தீங்கன்னா அந்த கட்டப்பை ஒரு விஷயம் சொல்லியிருப்பா, எனக்கு வந்து இனிமேல் நான் லைவ் போட மாட்டேன். காரணம் என்னென்னா, இந்த பேட் கமெண்ட்ஸு டபுள் மீனிங் இருக்கிற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வரமாட்டேங்குது. அதெல்லாம் வந்தால் தான் வந்து என் லைவ் ரொம்ப நல்லா போகும், நான் அதுக்கு கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் ட்ரால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறத கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா எனக்கு இதெல்லாம் வரக்கூடாது, பேட் கமெண்ட்ஸ் வரக்கூடாது, டபுள் மீனிங் இருக்கிற இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்கள தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இவங்க இதெல்லாம் வந்தால் தான் என்னை நிறைய பேர் ட்ரால் பண்ணுவாங்க, அது எங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன நினச்சி பண்ணுறோமோ அதை கூட அவங்க வந்து காசாக்குறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் அவங்கள கலாய்க்கிறதுனால எதனா நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி எதுவுமே நடக்க போகிறதில்ல. பட் நமக்கு பார்க்கும்போது நல்லா சந்தோஷமாக இருக்குது, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த பிரதர் வந்து சில விஷயங்களை பேசிக்கிட்டுறதெல்லாம் கேட்குறேன். ஸோ இவருமே கூட கண்ணியமாக சில விஷயங்களை வந்து, அதாவது இந்த மாதிரியான ஆட்கள் மெடல் புரோக்கர் மாதிரியான ஆட்கள் பண்ணுற விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுவார், குரல் கொடுப்பார் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை, ஒரு சின்ன சந்தோஷம் வந்து எனக்கு வந்துச்சு. இப்போ தான் எனக்கே ஞாபகத்துக்கு வருது, மெடல் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரை பற்றியும் பேசிக்கிட்டு இருந்தது. ஒருத்தர் வந்திருக்காரு, போய் குடும்பத்தை பாருங்கள், வயசான காலத்தில் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி இந்த மொட்டு சொல்லிட்டு இருந்துச்சு. ஏன்னா இவங்களை பொறுத்தவரையும் மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க குடும்பத்தை பாருங்கள், இவங்க உட்காந்துக்கிட்டு எத்தனை குடும்பத்தை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அடுத்தவங்ககிட்ட உங்களுக்கு குடும்பம் இல்லையா, ஏன் உனக்கு என் குடும்பம் இல்லையா, ஆனால் நீ குடும்பத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்க, ஏன்னா 5 வருஷமாக நாங்களும் பார்க்குறோம், இந்த யூடியூப்பில் வச்சு தான் நீ வந்து உங்கள் குடும்பத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ அதனால் யாருமே வராதிங்க, எங்களை பற்றி பேசாதீங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு மொத்தமாக இந்த யூடியூப் வந்து எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டான் ரேஞ்சுக்கு. ஏன்னா அந்த ஒத்த ரோசா கூட அதுதான் சொல்லியிருந்தது, சமூக சேவை பண்ணுறவங்களுக்கு இங்கே என்ன வேலை, ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் சமூக சீர்கேடாக இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே இருக்கணும், மற்றவங்களாம் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் இவங்கெல்லாம் வந்து பெரிய டான் ரேஞ்சுக்கு பேசுறது, நாங்கள் பெரிய செலிப்ரிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி. இது கேட்கும்போது ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா ஒத்த ரோசா சொல்கிறது மற்றவங்கள சில்லற கொசு அப்படின்னு சொல்லும். ஏன்னா அப்போ திடீர்னு என்ன சொல்லுவாங்க இல்லையா, நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலான்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி இவங்கெல்லாம் எவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படிங்கிறது கூட தெரியாது. ஆனால் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு, ஏன்னா இவங்களுக்கு வாழ்வாதாரம் இதுதான், இது பர்மனெண்ட்டாக இவங்களுக்கு இன்கம் தரக்கூடிய ஒரு இடமும் கிடையாது. ஆனால் இதில் ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி, இன்னும் மக்களோட செல்வாக்கு சப்போர்ட் எல்லாம் இவங்களுக்கு இருக்கிற மாதிரி. ஏன்னா இவங்க மட்டும் கிடையாது, இந்த டிக்டாக்லேருந்து வந்த எல்லாருக்குமே லட்சக்கணக்கில் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, யாருக்கும் வந்து ஆயிரக்கணக்கிலலாம் கிடையாது. ஸோ இது வந்து என்ன, இதை பார்க்கும்போது தெரியுதுன்னா மக்களோட அந்த மென்டாலிட்டி, சில விஷயங்கள் அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போது ரோட்டில் யாராவது விழுந்து கிடக்கிறாங்க அப்படின்னா யாருமே வந்து போய் உதவி பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு 2 பேர் சண்டையை போட்டுட்டு இருக்காங்க, அதுவும் எஸ்பெஷலி பெண்கள் ஒருத்தர் முடிய ஒருத்தர் பிடிச்சிட்டு சண்டை போடுறாங்கன்னா அங்கேயே உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க, அதில் ஒரு சந்தோஷம்.
அதுதான் இப்போ இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. ஆனால் இதை வச்சுக்கிட்டு நாங்கள் பெரிய கோட்டை, சாம்ராஜ்யம், சிங்கப்பெண்ணு, நாச்சியார், வேலு நாச்சியார் என்னென்னவோ அவங்க பேசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு காமெடியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் சொல்கிறது எப்போவுமே எங்களை பற்றி பேசாதீங்க, எங்களை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறது. அதாவது உங்களை பற்றி யாருமே பேசலை, நீங்கள் பண்ணுற செயல்கள் இது எப்படி வந்து ஒரு சமூகத்துக்கு தப்பாக இருக்குது, சமூகத்துக்கு மட்டும் இல்லை பார்க்கும்போதே தப்பாக தெரியுது அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஏதோ ஒரு குரூப் பாலிடிக்ஸு, இல்லை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்களுக்கு வந்து எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயமே கிடையாது. அதாவது எனக்கே ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல, நான் பார்க்கும்போது தப்பாக தெரியுது, என்னடா இது அநியாயமாக இப்படி நடித்து ஊரை ஏமாத்துறாங்க அப்படின்னும் போது நம்ம சில விஷயங்களை வந்து வெளியே சொல்கிறோம், அவ்வளவுதான். இப்போ எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது இல்லையா, கருத்து உரிமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம், அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா வந்துட்டு போய் அப்ரிஷியேட் பண்ணி கமெண்ட் பண்ணுறோம். அதே சமயத்தில் பிடிக்கலைன்னா திட்டி கமெண்ட் போடுறோம். நமக்கு மனசில் என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, இது அவங்களோட உரிமை. அதே மாதிரி தான் எங்களுக்குமே சில விஷயங்களை பார்க்கும்போது இது எங்களுக்கு பிடிக்கல, இல்லை இது வந்து தப்பாக தெரியுது, இது நிறைய பேருக்கு ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமாக இருக்குது அப்படின்னும் போது அந்த விஷயங்களை பற்றி நாங்கள் பேசுகிறோம். இது வந்து இதெல்லாம் நாங்கள் பேசுகிறதுனால சம்மந்தப்பட்டவங்க திருந்திடுவாங்க, இல்லை இதெல்லாம் யாரும் பார்க்காதீங்க அப்படின்லாம் சொல்லவே கிடையாது. கண்டென்ட் போட்டு காசு சம்பாதிக்கிறது அவங்களோட விருப்பம். ஏன்னா அதனால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் அவங்க தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்களை பார்த்து படம் போடுறவங்க அது அவங்களோட விருப்பம். ஏன்னா பணத்தை இழக்கிறது அவங்க தான். இது எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் அதுக்காக வந்து இதில் நீங்களாம் மாறுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லவே கிடையாது. எனக்கு சில விஷயங்கள் தப்பாக தெரியுது, அதை ஏதோ ஒரு இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை நாங்கள் பதிவு பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ ஒரு சிலர் சொல்கிறது காசு போடுறதும் காசு வாங்குறதும் பிச்சை எடுக்கிறதும் பிச்சை போடுறதும் அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மெடல் பிச்சை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு நியாயம் சொல்லுவாங்க, அதுதான் அவங்களோட வாழ்வாதாரம், அதனால் அவங்க பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நாங்கள் தப்புன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த பிச்சை போடுறது மக்களோட விருப்பம், பிச்சை வாங்குறது அது அவங்களோட விருப்பம். நாங்கள் என்ன யோசிப்போம், இவங்க 2 பேருமே நாங்கள் குறை சொல்லலை, ஆனால் நாட்டில் இதை விட எவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறாங்க, ஏன் மக்கள் அவங்களுக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரியான ஆட்களுக்கு எதுக்காக உதவி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்போது அதுக்கு நாங்கள் கேள்வி எழுப்புறோம். இது வந்து யாரும் பிச்சை எடுக்காதீங்க இல்லை பிச்சை போடாதீங்கன்னு சொல்கிறது கிடையாது. அந்த பிச்சையை கூட அவங்க எப்படி ஒரு நூதனமாக எடுக்கிறாங்க, அதுக்கான காரணங்களை அவங்க எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அதை வெளிப்படுத்துகிறோம், அவ்வளவுதான். இதை தெரிஞ்சு இதை கேட்டுமே கூட நிறைய பேர் பணம் போடுறாங்க, செய்கிறாங்க, அது அவங்களோட விருப்பம், அதை நம்ம தடுக்கவே முடியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெடல் வந்து காசு கேட்டுட்ருக்கு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதாவது காசு கேட்கறது கிடையாது, இன்டெரக்டாக சில விஷயங்களை தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு எனக்கு இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கும். இப்போ இதில் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலாக்க பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஆனால் அதுக்கு உள்ளார இருக்கிற சில விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு புரியறதில்ல. இது அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. எப்படின்னா இப்போது நான் வெளியே சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து எனக்கு இவங்க இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது எதுக்காக சொல்லுது மெடல் அப்படின்னா, இதை பார்த்துட்டு மற்றவங்க செய்யணும் எனக்கு. இன்னொன்று என்னென்னா, நான் பாருங்கள் லைம் லைட்லேயே இருக்கிறேன், நான்லாம் ஃபீல்ட் அவுட் ஆகலை, என்னை இன்னுமே கூட விரும்பி எனக்கு இதெல்லாம் அனுப்புறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறது. 3வது முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களை இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நாளை பின்ன அது பிரச்சனை ஆகாது. இப்போ ஒரு சில சகோதரிகள் பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கு காரணமே இதுதான். என்னென்னா வெளிப்படையாக எதுவுமே இல்லாமல் சில விஷயங்களை திரைமறைவாக பண்ணதுனால தான் சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்களா, ஏன்னா நமக்கு எதுவும் தெரியாது இல்லையா, அதனால தான் மெடல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது உஷாராக என்ன வாங்கினாலும் இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நாளை பின்ன அவங்க வந்து இதை கடனாக கொடுத்தேன்னு சொல்லி திருப்பி கேட்க முடியாது. இது எனக்கு ஒரு அன்பால் கொடுத்தாங்க, கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நம்ம அதை பற்றி சொல்கிறோம், அவ்வளவுதான். இது வந்து யாரையும் வந்து கொடுக்காதீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, இப்படியெல்லாம் இவங்க வந்து இந்த வலைதளத்தை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் அந்த விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து எங்களை பற்றி பேசாதீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் பண்ணுறத தான் பேசுகிறமே தவிர்த்து உங்களோட பர்சனலான விஷயங்களை யாருமே இங்கே பேசுறது கிடையாது. அதே மாதிரி இந்த புதுசாக வந்த அந்த நண்பருக்கும் அந்த சகோதரருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கண்ணியமாக பேசுகிறீங்க பரவாயில்ல, ஆனால் காலப்போக்கில் அதாவது நீங்களும் மாறுவீங்க. ஏன்னா ட்ரிகர் பண்ணுற மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஏன்னா இதுக்காகவே ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, இந்த மாதிரி வேலைகளை வந்து பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த தடம் மாறி போகிறது இல்லை காம்ப்ரமைஸ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். இப்போ கூட நேற்றுக்கு நான் உங்களோட லைவ் பார்த்தப்ப ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க,
அதாவது நம்ம பேசுகிற ஆள் வந்து அதுக்கு வர்த்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும். எதிரிகளை கூட நம்ம சூஸ் பண்ணுறது கூட எதிரிக்கும் ஒரு தகுதி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது எதிரி அப்படின்னு இல்லை, நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க பண்ணுற விஷயங்கள் பற்றி நம்ம பேசணும். ஆனால் அதெல்லாம் வர்த்தா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ நேற்றுக்கு ஒரு பாட்டி பற்றி நீங்கள் ஒரு அம்மாவை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அவங்கெல்லாம் வந்து நீங்களாம் அதை பேசும்போது எனக்கு உங்கள் மேலே ஒரு சின்ன கோபம் எனக்கு வந்துச்சு. ஏன்னா அவங்களாம் வந்து தேவையே இல்லாத ஒரு இதுதான். ஏன்னா எதுக்காக அவங்க வெளியே வந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மெடல் எதுக்காக வெளியே வந்துச்சு அதே தான் அவங்களுக்கும். மெடல் வெளியே வந்தது என்னத்துக்கு? நம்மளோட இடம் பறி போயிடுச்சு, அதை இன்னொருத்தர் பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்ற அந்த சிலுப்பட்டை மேலே ஒரு பொசசிவ்னஸ் அதுக்கு எப்போவுமே இருக்கும். அந்த ஒரு இதில் தான் அது வெளியே வந்துச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்கு வந்தாங்க? ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்பேனர் விஷயத்துக்காக வெளியே வந்தவங்க. அவங்கள பற்றி நீங்கள் பேசுறது வந்து உங்கள் தரத்தை நீங்களே தாழ்த்திக்கிற மாதிரி. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு ஏதோ வேலை, பெண்கள் எப்பவுமே பண்ணுற அந்த வேலையை பண்ணிக்கிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. அவங்கள அப்படியே விட்டுடணும். அதை வச்சுட்டு நீங்கள் வந்து பேசி நீங்கள் அவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கறது வந்து நீங்களும் இந்த வலையில் போய் சிக்கிக்கிட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து எனக்கு கொடுக்குது. அதனால் நீங்கள் தயவுசெய்து அவங்கள பற்றி பேசுகிறதெல்லாம் குறைச்சிக்கோங்க, பேசவே வேண்டாம். ஏன்னா அதுக்கெல்லாம் அவங்க வர்த்து இல்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது ஒரு சின்ன குரூப்பு, அது வந்து சுவாரஸ்யமாக வந்து இவங்க அதை சொன்னாங்க இவங்க அதை சொன்னாங்கன்னு பேசிக்கிட்டு அவங்க காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து பேசி அவங்களையும் ஒரு ஆட்களாக நீங்கள் மதித்து பதில் கொடுக்கறது வந்து தேவையில்லாத ஒன்று தான் நான் நினைக்கிறேன். அதனால் வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு கண்ணியமாக பேசுங்க. எதிரிகளை கூட தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம ஒரு கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும். சொல்கிற விஷயங்கள் தான் பெருசு, ஆட்கள் பெருசே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் விஷயங்களை மட்டும் பேசுங்க. இந்த மாதிரியான ஆட்களை வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க, கண்ணியமாக பேசுங்க. நீங்களும் வந்து பழைய மாதிரி, அதாவது பழைய மாதிரினா சில ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, பெண்களை தரக்குறைவாக பேசுகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ரூட்டுக்கு நீங்கள் போகாதீங்க. இது எனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அதை எடுத்துக்கிறதும் எடுக்காததும் உங்களோட விருப்பம்.